guys, என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்னைக்கு நாம டிவைன் ரிங் டிசைன்ஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் அதர் வேர்ல்டு எபிசோடு 13ஓட வைப்ல தான் இறங்க போகிறோம். எபிசோடு 12 மிஸ் பண்ணவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த லைக்கை ஸ்மாஷ் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே அந்த ஓல்டு மேன் சொல்கிறாரு, வைஸ் பிரசிடென்ட் தான் டெஸ்ட்டோட டீட்டெயில்ஸை அனௌன்ஸ் பண்ணுவார். நம்மால் தன்னோட முன்னாடி இருக்கிற பேப்பரை பார்த்தா அவனுக்கு ஒரு மிஷன் வந்திருக்கு. 1 மணி நேரத்தில் 3 பேசிக் எனர்ஜி போசன்ஸ் செஞ்சு முடிக்கணும். இதுதான் நம்ம ஆளோட டாஸ்க்கு. அதுக்கப்புறம் மற்ற ஆளுங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஓல்டு மேன் சொல்கிறாரு, பஸ்ட்டு தடையை மெட்டீரியல்ஸை செலக்ட் பண்ணுறது. ரிஃபைனிங் டேபிளில் நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. அதோட அதை செலக்ட் பண்ண ஒரு குறிப்பிட்ட அளவு நாலேஜ் தேவை. இந்த வேலையை ஆரம்பிக்கிற நிறைய பேருக்கு போசன் செய்ய தேவையான 9 டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பற்றி தெரியாது. அதில் ஒன்று தப்பாக போனால் கூட போசன் வீணாகிடும். அதிலேயே பாதி பேர் எலிமினேட் ஆகிடுவாங்கன்னு பிரசிடென்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதை கேட்டு நம்ம ஹீரோ என்னது சரியான மெட்டீரியல்ஸை செலக்ட் பண்ண கூட தெரியாது, அவ்வளோ முட்டாள்கள் அங்கே இருக்காங்கன்னு யோசிக்கிறான். இப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, சாதாரணமாக ஒரு மெஜிசியன் போசன் செய்யும்போது மெட்டீரியல்ஸ் முன்னாடியே ரெடியாக இருக்கும். அதோட போசன்ஸுக்கான பேசிக் மெட்டீரியல்ஸை கூட ஞாபகம் வச்சுக்க முடியாதது பரிதாபம். அதனால் அவள் ஒரு சிம்பிள் போசன் செய்கிறா. 5 செகண்ட்ஸ்லேயே அந்த பொண்ணு எல்லா ஐட்டம்ஸையும் கலெக்ட் பண்ணிடுறா. நம்மளால் அவள் ஸ்பீடாக இருக்கான்னு பார்த்து ஷாக் ஆகுறான். எல்லாத்தையும் கையில் வச்சுக்கிட்டு அவள் ஸ்டாஃபை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. வைஸ் பிரசிடென்ட் ஷாக் ஆகி கெவினோட டிசைபிள் கிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கலாம்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு ஸ்ட்ரேஞ்சான ட்ரிங்க்ஸ் அந்த பேஸ்கெட்டில் கலந்துட்டுருக்கு. அந்த ஓல்டு மேன் நினைக்கிறாரு, அவளுக்கு நாக்கு நீளம்தான், ஆனால் போசன்ஸில் அவள் உண்மையிலேயே சூப்பர். அப்படி இருந்தால் வேற வழி இல்லை, அவளை இமிட்டேட் பண்ண ட்ரை பண்ணணும். நம்ம ஹீரோ சிஸ்டம் ஸ்கில்லை யூஸ் பண்ணுறான். கொஞ்ச நேரம் கழித்து ஓல்டு மேன் சொல்கிறாரு, அடுத்ததும் கடைசி ஸ்டெப்பும் தான் ரொம்ப முக்கியமான ப்ரொசீஜர். பேசிக்காக அது போசன்ஸோட ரீஃபைன்மெண்ட்டு. போசன் கிரியேஷனில் ரொம்ப கிரிட்டிக்கலான ப்ராசஸ். ஏன்னா மேஜிக் டெஸ்ட்டோட மெட்டீரியல்ஸை மெர்ஜி பண்ணுறது ஒருத்தரோட மேஜிக்கல் பவரை ப்ரூவ் பண்ணுது. அவளுக்கு அது ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. சுச்சுவேஷன் இப்படி போய்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக இவ தான் இந்த தடவை பஸ்ட் இடத்த பிடிப்பா போலேன்னு பிரசிடென்ட் நினைக்கிறாரு. ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ எந்த பதட்டமும் இல்லாமல் ரொம்ப சில்லாக இருக்கான். இவன் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுக்க பிரசிடென்ட் ரொம்பவும் ஆர்வமாகறாரு. அதோட அவள் கடைசியாக போசன்ஸை செஞ்சு முடிக்கிறா. ஓல்டு மேன் சொல்கிறாரு, உன் வேலையை செக் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணு. அவளுக்கு போர் அடிக்குது, ஏன்னா மற்றவங்களுக்காக வெயிட் பண்ணணும். சடன்லி எதையோ நோட் பண்ணுறா. அந்த முட்டாள் ஏன் இவ்வளோ நேரமாக அவளையே பார்த்துக்கிட்டு இருக்கான்னு யோசிக்கிறா. உடனே நம்மளால் கடைசியாக அவனோட போசன்ஸை செய்ய ஆரம்பிக்கிறான். ஃபோம் சொல்கிறாரு, அவனுக்கு அவ்வளோ டைம் இல்லை போல. ஆனால் சடன்லி எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. நம்மால் ஸ்டாஃபை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சிஸ்டம் கேட்குது, அனலைஸ் பண்ண ஆக்ஷன்ஸை ஆப்டிமைஸ் பண்ணவான்னு. செலக்ட் பண்ணதும் சிஸ்டம் போசன் மேக்கிங் ப்ராசஸை முழுசாக ஆட்டோமேட் பண்ணுது. அதை அவன் முன்னாடி பார்த்த ஃபோம்னால் நம்பவே முடியலை. ஏன்னா இந்த பையன் அவனோட மெட்டீரியல்ஸை செலக்ட் பண்ணி ஒரே நேரத்தில் அதை நொறுக்குறான். வைஸ் பிரசிடென்ட் சொல்கிறாரு, அந்த பையன் அவன் பவர்ஸை மறைச்சிருக்கான் போல. இது கெவின் அவன் சாமான்ஸ் எக்ஸாம் அப்போ காட்டின டெக்னிக்கு. நம்மளால உண்மையிலேயே அந்த ஜீனியஸ் லெவலில் இருக்கானான்னு யோசிக்கிறாரு. இந்த பக்கம் கில்டு வாசலில் சாக்குரா நம்ம ஹீரோ எக்ஸாமில் நல்லா பண்ணுறானான்னு கவலையாக இருக்கா. இந்த பக்கம் டெஸ்ட்டில் சிஸ்டம் சொல்லுது, ப்ராசஸோட ஆப்டிமைசேஷன் முடிஞ்சிருச்சு. நம்மால் அவன் செஞ்ச எல்லாத்தையும் பார்த்து ஷாமானாக இருக்கிறது உண்மையிலேயே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறான். இப்போ ரீஃபைன்மெண்ட் ஸ்டெப்பு தான் மிச்சம் இருக்குது. ஹீரோ கவனமாக மேஜிக்கை இன்ஃபியூஸ் பண்ணி அதை ஒரு போசனாக மாற்றி கடைசியாக திடப்படுத்தணும். இந்த பக்கம் அவளுக்கு நம்ப முடியலை. நம்மால் அவளை விட ரொம்ப ஸ்பீடாக இருக்கான். ஒரு ஒர்த்லெஸ் மனுஷங்கிட்ட தோக்க முடியாது. அவன் மாஸ்டர் கெவின் சாமான் எக்ஸாம் அப்போ எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ண யூஸ் பண்ண டெக்னிக்கை இமிட்டேட் பண்ணுறான்னு நினைக்கிறா. அந்த ஓல்டு மேன் சொல்கிறாரு, அப்போது அந்த பையன் குயிக் கன்க்ளூஷனை யூஸ் பண்ணி எல்லாரையும் ஷாக் ஆக்கினான். ஒரு லெவல் சி போசனை கிரியேட் பண்ணான். அது ஒரு ஒயிட் சாமான் செஞ்ச மாதிரி தெரியலை. அப்போ நான் தான் ஜட்ஜாக இருந்தேன். ஆனால் எனக்கே அப்போது ஒரு ரேங்க் சி போசன் செய்கிறது கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ வைஸ் பிரசிடென்ட் சொல்கிறாரு, ஒரு சாதாரண மனுஷன் லெவல் சி போசன் கிரியேட் பண்ணுறது ஒரு பெரிய சாதனை. மெட்டீரியல்ஸை கவனமாக யூஸ் பண்ணதால் நல்லா போயிருக்கும். உடனே சிஸ்டம் சொல்லுது, நம்ம ஹீரோ ஒரு லெவல் சி போசன் செஞ்சுருக்கான். அது சாதாரணமாக ஒரு ப்ளூ சாமானால் தான் செய்ய முடியும். அவனோட ஸ்பிரிட்டை கான்சென்ட்ரேட் பண்ணி அதை மார்க்கெட்டில் ரொம்ப தேடப்படுறதா ஆக்கினான். அதோட போசனோட லெவல் டியிலிருந்து எஸ் வரைக்கும் ரேங்க் பண்ணப்பட்டுச்சு. அது கிரியேச்சரோட ஸ்கில்லை பொறுத்தது. இப்போது எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு லெவல் டி போசன் செஞ்சாலே எக்ஸாமில் பாஸ் பண்ண போதுமானது. ஆனால் நம்ம ஆளுக்கு அந்த திமிர் பிடிச்ச பொண்ணை ஜெயிக்கணுன்ற வெறி வந்துருச்சு. ஏன்னா அந்த பொண்ணு ஒரு ரேங்க் சி போசனை கிரியேட் பண்ணிட்டானா நம்ம ஹீரோவுக்கு பஸ்ட் இடம் கிடைக்கிறதுல சிக்கல் வரும். ஒரு கேரண்டிக்காக நம்ம ஆளு குறைஞ்சது ஒரு ரேங்க் சி போசனையாவது செய்யணும்.
ஆனால் அதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம ஆளுக்கு ஐடியாவே இல்லை. ஆனால் அப்புறம் நம்ம ஆளுக்கு ஞாபகம் வருது, ரீஃபைன்மெண்ட் அப்போ போசனோட ரேங்கிங் ஆட்ரிபியூட்ஸால் பாதிக்கப்படுது. அப்படின்னா போசனோட ரேங்கிங் மாறலாம். முதல்ல நம்ம ஆள் சுப்ரீம் ஃபிசிக்கை யூஸ் பண்ணி மேஜிக்கல் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுவான். ஆனால் ஆட்ரிபியூட்ஸை எப்படி மாற்றுறதுன்னு கண்டுபிடிக்கணும். இன்ஸ்ட்ரக்டர்ஸ் நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பொண்ணு அவன் ஏன் இன்னும் ரீஃபைன்மெண்ட்டை முடிக்கலன்னு யோசிக்கிறா. ஒரு பீஸ்ட் சடன்லி நம்ம பையனுக்கு பின்னாடி வந்து நீ இன்னும் லேட் பண்ணா உன்னோட மேஜிக்கு நிற்காதுன்னு சொல்லுது. ஆனால் அந்த பொண்ணு அவனை தொடாமல் தடுக்கிறா. அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதால பேசிக் தெரியலன்னு சொல்கிறா. நம்மால் போசன்ஸில் ஃபோக்கஸாக இருந்து டிவைன் கிங்கோட ஹேமரால் பவரை கடன் வாங்கினா என் மேஜிக்கல் ஆட்ரிபியூட்ஸை மாற்றலாம்னு நினைக்கிறான். வேறு வழி இல்லாததால் ட்ரை பண்ணி தான் ஆகணும். அந்த ஓல்டு மேன் தூரத்துலேருந்து பார்த்து மேஜிக்கல் வேவ்ஸ் ஸ்டேபிளாக இருக்கிறத நோட் பண்ணுறாரு. ரீஃபைன்மெண்ட்டு ஃபெயில் ஆகும்னு நினைக்கிறாரு. நம்ம ஹீரோ அவனோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி டிவைன் ஹேமரை சம்மன் பண்ணி ட்ரை பண்ணுறான். சுற்றி இருக்கிறவங்களாம் நம்ம ஆளோட மேஜிக்கல் பவர் சடன்லி இன்க்ரீஸ் ஆகிறத நோட் பண்ணுறாங்க. லைட்னிங் ஆட்ரிபியூட் கொடுக்கப்பட்டுருச்சு. அது கொஞ்சம் செகண்டு தான் இருக்கும். ஆனால் அது போசனை முடிக்க போதும். ஸ்டாஃபை மேலே தூக்கி ரீஃபைன் பண்ண ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு கடைசியாக பேசிக் எனர்ஜி போசன் முடிஞ்சிருச்சு. நம்ம ஆள் டயர்டாக ஆட்ரிபியூட்ஸை மாற்றி மேஜிக் யூஸ் பண்ணுறது இவ்வளோ டயர்டாக இருக்கும்னு எதிர்பார்க்கலன்னு சொல்கிறான். இது உண்மையிலேயே அந்த பொண்ணை ஜெயிக்க போதுமானு யோசிக்கிறான். வைஸ் லீடர் ஷாக் ஆகி எனர்ஜி அன்ஸ்டேபிளாக இருந்தாலும் அவன் ரீஃபைன் பண்ணி திலப்படுத்திட்டான்னு சொல்கிறாரு. அவன் ஹீரோ என்ன பண்ணான்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஓல்டுமேன் கடைசியாக போசன்ஸோட எவாலுவேஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறாரு. கிரேட்ஸை முடிவு பண்ணுவோம்னு சொல்கிறாரு. ரெண்டு பேரும் டேபிளாக போய் நல்ல போசனில் இருந்து கெட்ட போசன் வரைக்கும் பார்க்குறாங்க. அப்போது ஃபீலிமோட டர்ன். வைஸ் லீடர் சொல்கிறாரு, இந்த வாசனை நல்லா இருக்குது, கண்டிப்பாக இது ஒரு பேசிக் லெவல் சி போஷன். இதை கேட்ட ஃபீலிம், நல்ல வேலை நான் என் மாஸ்டரை அசிங்கப்படுத்தலன்னு நினைக்கிறா. அவளோட ட்ரைனிங்கால் அவள் ரீஃபைனிங் ஸ்பீடு ரொம்ப அதிகமாகிடுச்சு. நம்ம ஹீரோ இதை ஓரமாக இருந்து பார்த்து ஒரு லெவல் சி போசன் உண்மையிலேயே இம்ப்ரெசிவ்னு சொல்கிறான். அப்போ ஓல்டு மேன் வந்து இது உன் டர்ன்னு சொல்கிறாரு. உன் ரிசல்ட்டு பற்றி என்ன நினைக்கிறேன்னு கேட்குறாரு. நம்ம ஹீரோ ரொம்ப சைலண்ட்டாக நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சிறப்பாக செஞ்சுருக்கேன்னு சொல்கிறான். அப்போ பிரசிடென்ட்டு, சரி உன்னோட போசனை நான் இப்போ அனலைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டிலை மெதுவாக திறக்கிறாரு. திறந்த அடுத்த நொடியே யாரும் எதிர்பார்க்காத விதமாக வானத்தில் ஒரு பெரிய சூறாவளி அப்பியர் ஆகுது. அந்த போசன்ல இருந்து லைட்னிங் பார்ட்டிகல்ஸ் அப்படியே காற்றுல பறக்க ஆரம்பிக்குது. இந்த ஓல்டு மேன் ஒன்றுமே புரியாமல் ஏதாச்சும் நேச்சுரல் அதிசயம் இருக்கான்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறாரு. வைஸ் லீடர் சொல்கிறாரு, ஒரு போசன் இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்குன்னா அது குறைஞ்சது ரேங்க் பியாவது இருக்கணும். ஆனால் அவர் நம்பலை. ஏன்னா மாஸ்டர் கெவின் பவரோட ஒருத்தர் தான் பி கிரேடில் ஏதாவது உருவாக்க முடியும். அங்கே சுற்றி இருந்த எல்லா அட்வென்ச்சரர்ஸும் வாயடைச்சு போய் நிற்கிறாங்க. பிரசிடென்ட் ரொம்ப நேரமாக அந்த போசனை சைலண்ட்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு நாம் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம். இந்த மனுஷ பையன் ஜீனியஸ் கெவினை விட பயங்கரமான ஆளாக இருக்கலாம்னு சொல்கிறாரு. சந்தேகமே இல்லை, இந்த டெஸ்ட்டில் இவன் தான் ஃபஸ்ட்டு மார்க்கு, இவன் தான் ஃபஸ்ட் இடம்னு பிரசிடென்ட்டு அஃபீஷியலாக முடிவு பண்ணுறாரு. இந்த பக்கம் கில்டு வாசலில் சாக்குரா இன்னும் கவலையோட நம்ம ஹீரோவுக்காக காத்துக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமாக வரான். சாக்குரா உன்னை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சதுக்கு மன்னிச்சிரு, ஒரு வழியாக எக்ஸாம் இப்போ தான் முடிஞ்சிச்சுன்னு மாசா சொல்கிறான். சாக்குரா ரொம்ப ஆர்வமாக, மாஸ்டர் எக்ஸாம் எப்படி பண்ணீங்கன்னு கேட்குறா. நம்ம ஹீரோ ரொம்ப கூலாக, நான் ரொம்பவே நல்லா பண்ணேன் சாக்குரா, நான் தான் இந்த எக்ஸாமில் ஃபஸ்ட்டு இடத்த பிடிச்சிருக்கேன்னு சொல்கிறான். அப்போ அங்கே வந்த பிரசிடென்ட்டு, உன்கிட்ட இவ்வளவு அபிலிட்டி இருந்தும் நீ அந்த ஐட்டத்தை பியூரிஃபை பண்ண மட்டும்தான் ஆசைப்படுற, நான் சொன்னபடியே நீ ஜெயிச்சிட்ட, உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றி வைக்கிறேன்னு சொல்கிறாரு. இதோட இந்த எபிசோடு முடியும். ஓகே காய்ஸ், இன்றைக்கி ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.